ஜேக் அப்படிங்கிறவன் அவளோட ஃபேமிலியோட பேங்காக்குக்கு ஒரு வெக்கேஷனுக்காக வந்திருக்கிறான். இங்கே வந்துட்டு கூட எப்போ பார்த்தாலும் வேற வேலைனே சுற்றிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வந்து திட்டிட்டு இருக்கிறா. இப்போ திடீர்னு பார்த்தா இந்த இடமே வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ மிருகம் மாதிரி மாறி ஒவ்வொருத்தரையும் அடிச்சுக்கிட்டு கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாதிரி நடந்ததுல ஜேக் அவனோட ஃபேமிலியை வேற பிரிஞ்சிடுறான். அவனும் வேற ஒரு உலகத்துக்குள்ள போயிடுறான். அந்த உலகத்துக்குள்ள பார்த்தா பெரிய பெரிய டீமன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஜேக்குக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுக்கிறான் நரகத்தோட வாசல் வந்து இவனால திறக்கப்பட்டிருக்கணும். அதுல இருந்து டீமன்ஸ் எல்லாம் உலகத்துக்கு வந்து மக்கள் எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு இருக்கணும். இப்ப இவன் தான் அந்த கேட்டை திறந்தான் அப்படிங்கிறதுனால இவன் தான் அந்த கேட்டை மூடியும் ஆகணும். இதனால இவனோட வாழ்க்கையே வந்து இழக்க நேரிடும். இப்ப இதெல்லாம் தாண்டி இவனோட ஃபேமிலியும் எப்படி வந்து காப்பாற்ற போறான், எப்படி வந்து அந்த கேட்டை க்ளோஸ் பண்றான் அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2025ல ரிலீஸ் ஆன ஹோம் ஸ்வீட் ஹோம் ரீபர்த் அப்படிங்கிற ஃபேண்டசி த்ரில்லர் ஃபிலிம். ஆல்ரெடி ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படிங்கிற வீடியோ கேம் விளையாடி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த படத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும்.